வணக்கம் நண்பா, உங்கள் ஃபோனை நீங்கள் க்ளீன் பண்ணுறதின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா உங்கள் ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகாமல் இருக்கும், ஹேங் ஆகாமல் இருக்கும், சூடாகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாக வந்து உங்களுடைய ஃபோன் வந்து வேலை செய்யும். இவ்வளோ அட்வான்டேஜ் வந்து உங்கள் ஃபோனை நீங்கள் க்ளீன் பண்ணுறதின் மூலம் இருக்கிறது. அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வச்சு உங்கள் ஃபோனை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறதின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்ஸும் இல்லாமல் உங்கள் ஃபோனை நீங்கள் சேஃபாக வந்து செக்யூராக வந்து வைத்துக்கொள்ள முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அந்த 5 மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ கீழே வந்து ஒரு லைக் பட்டன் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணிக்கிறது மூலம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் உங்களுக்கு இன்னும் எடுத்துன்னு வந்து சொல்கிறதுக்கு அதிக மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அந்த 5 இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து விடலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற க்ளீனிங் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் க்ளீனிங் ஆப்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுவீங்க. உதாரணமாக உங்களுக்கு சொன்னால் டியூ கிளீனர் இருக்குது, இல்லாட்டி சி கிளீனர் இருக்குது. இது மாதிரி நிறைய க்ளீனிங் ஆப் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஃபைல்ஸையும் வந்து க்ளீன் பண்ணியிருப்பீங்க. இது வந்து முற்றிலும் தவறு. அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ரேம் க்ளீன் பண்ணுறேன், ஸ்டோரேஜ் க்ளீன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதால உங்களுடைய ஃபோன் ஸ்லோவாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோனில் உள்ள இம்பார்ட்டன்ட் டேட்டாஸையும் வந்து வேறு ஒரு கம்பெனி, வேறு ஒரு நாடு வந்து உங்களுடைய டேட்டாவை எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி சி கிளீனிங் ஆப்பு, அதுக்கப்புறம் கிளீனிங் ஆப் எல்லாத்தையும் வந்து அன்இன்ஸ்டால் செய்து விட்டு மேனுவலாக வந்து உங்களுடைய ஃபோனில் உள்ள டேட்டாவை க்ளீன் பண்ணுங்கள். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுடைய ஃபோனில் உள்ள இந்த மை ஃபைல்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மொத்தமான டேட்டாஸை வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் இதில் காமிக்கும். நீங்கள் மேனுவலாக வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்து நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். எல்லாம் டிலீட் பண்ணி உங்களுடைய ஃபைல்ஸ் நிறையா இருக்குதுன்னா அதை வந்து உங்களுடைய SD கார்டில் இல்லாட்டா வந்து கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் டிரைவ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் மேனுவலாக அப்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலம் உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகாமல் காலியாகவே இருக்கும். உங்கள் டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் கூகுள் டிரைவில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது உங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுடைய பென் டிரைவில் OTG பென் டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்க, இல்லாட்டா கம்ப்யூட்டர் காப்பி பண்ணிங்க. இதனால் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகாது. ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகலனாவே உங்களுடைய ஃபோன் வந்து ரொம்ப ஸ்பீடில் வந்து வேலை செய்யும். இது முதல் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகப்படியான விஷயங்களை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. கூகுள் குரோமில் இருந்து இல்லாட்டா வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த டவுன்லோட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட்ஸில் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து அதை கவனிக்கவே மாட்டீங்க. இதனாலே வந்து உங்கள் ஃபோன் வந்து ஸ்லோவாக இருக்கும். எதுக்காக ஸ்லோ ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவங்க முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸுக்கு போய்ட்டு டவுன்லோட்ஸில் இருக்கிற அந்த என்னென்ன விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, PDF இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், வீடியோஸ் இருக்கலாம், இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மூலமே உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்பீடாகவும் வைத்துக்கொள்ள முடியும். இது ரெண்டாவது மெத்தட். டவுன்லோட்ஸை வந்து பார்த்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் டிலீட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கூகுள் குரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா கூகுள் குரோம் டவுன்லோட்ஸுக்கு போய்ட்டு நீங்கள் டிலீட் பண்ணலாம். இது ரெண்டாவது மெத்தட். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் இதெல்லாம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போ மூணாவது செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மூணாவது செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆப்ஸ். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணணும், ஆனால் வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த இடத்துல லோகோ இருக்குது பார்த்தீங்கன்னா, லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரல் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் மேலே கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே இன்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்கள் ஃபோனில் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கங்க. இதுமாதிரி ஆன் பண்ணுறதால இன்னும் ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் வந்து எந்த ஆப்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. எல்லா ஆப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை நவுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே ட்ரை நவ் கேம்ஸ்னு கொடுக்குறேன். ட்ரை நவ் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து ட்ரை நவ் கேம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஆப்ஸ் மேலே கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து ட்ரை நவுன்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் பெரிய பெரிய ஆப்ஸெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணாமையே இது மாதிரி ட்ரை நவுன்னு சொல்லிட்டு கொடுத்து டேரெக்டாக வந்து விளையாடிக்கொள்ள முடியும். இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் விளையாடிக்கலாம். இது மாதிரி உங்கள் ஃபோனில் உள்ள ஆப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை மட்டும் வச்சுக்கின்னு அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி ட்ரை நவுன்னு சொல்லிட்டு கொடுத்து ட்ரை பண்ணுறதன் மூலம் உங்களுடைய ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் வந்து காலியாகாமல் இருக்கும். இதனால் உங்கள் ஃபோன் வந்து ஸ்பீடாக வந்து வேலை செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ நாலாவது முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கேயோ வந்து சேர்ந்து இருக்கும். அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது. அதை தேடி கண்டுபிடிச்சி டிலீட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கே போதுமாயிடும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய பேர் ஃபோனில் வந்து இந்த ஆப் வருது. அது என்ன ஆப்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கூகுள் ஃபைல்ஸ். இந்த கூகுள் ஃபைல்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸில் வந்தீங்கன்னா இங்கே டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் ஃபோனில் ரெண்டாக இருக்கும் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் வந்து இங்கே காமிக்கும். எல்லாத்தையும் வந்து நீங்கள் க்ளீன் அப்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இங்கே வந்து க்ளீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்குது. இதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அன்வான்ட் ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லார்ஜ் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குது இது மாதிரி சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்பீடாகவும் அதே மாதிரி சேஃபாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அஞ்சாவது வந்து முக்கியமான செட்டிங்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் நிறைய ஆயிடுச்சு, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா SD கார்டு இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட மெமரி கார்டு போட்டுக்கங்க, இல்லாட்டா வந்து பென் டிரைவ் போட்டுங்க, இல்லாட்டா வந்து ஹார்ட் டிஸ்க் போட்டுங்க. போட்டு உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து அதில் டம்ப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோன் வந்து
ஸ்டோரேஜ் காலி ஆகிடும். இருந்தாலும் உங்கள் ஃபோன் ஸ்பீடாக வந்து வேலை செய்யும். இது சிம்பிளான பேசிக்கான மெத்தடாக இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இது உணவு முறை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிங்க. அவங்களும் வந்து ஃபோனை சேஃபாக வைத்துக்கொள்வதற்கும் அதே மாதிரி ஸ்பீடாக பயன்படுத்துவதற்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களை பொண்ணான நேரத்திற்கு நன்றி.